இங்கே பார்த்தியா, ரைட்டில் பார்த்தியா எவ்வளோ பெண்களை நிப்பாருங்க வேட்பாளராக, லெஃப்டில் பார்த்தியா எவ்வளோ ஆண்கள். இது அனௌன்ஸ்மெண்ட் இல்லை, நான் மறுபடியும் சொல்கிறேன், இது ஒரு டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட்டு. நாங்கள் போட்டிக்கு வரோம் அப்படின்னு சொல்கிறது கிடையாது, நாங்கள் போட்டியை மாற்ற வரோம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். அதாவது எப்படின்னா, ஒவ்வொரு பாக்ஸாக போனாங்கன்னா இங்கே பாரு எல்லா மாவட்டத்திலையுமே எனக்கு ஆட்கள் இருக்காங்க அப்படின்ற காட்டுறது, அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. நம்ம அமைப்பு ஒழுங்கை பற்றி பேசும்போது உண்மையாக சொல்லுங்கள், நாம் தமிழர் கட்சிக்கு அந்த அமைப்பு ஒழுங்கு அப்படின்றது அது எந்த ஒரு கருத்து வேறுபாடோ ஒரு விமர்சனமோ நம்ம வைக்கவே முடியாது. ரொம்ப டிசிப்ளின்டாக அந்த இடத்துல ஒரு கண் குளிர்ச்சியான ஒரு காட்சியை ஒரு ஜேர்னலிஸ்ட் பார்வையில் இருந்தோ இல்லை ஒரு பொலிட்டிக்கல் பார்வையில் இருந்தோ அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஸ்டேஜில் பார்க்கும்போது இட் வாஸ் ரியலி அமேசிங். 234 தொகுதிகளில் வேட்பாளர் போட முடியுமா, வேட்பாளர் இருக்காங்களா, பண்ணிட முடியுமா அப்படின்னு சில கட்சிகளில் வந்து சில கேள்விகள்லாம் கேட்கும்போது தனியாக நின்னாலும் கெத்தா அப்படி மேலே நிற்க வச்சு ஒரு அம்சமான ஒரு கண் குளிர்ச்சியான ஒரு வியூவை வந்து கொடுத்துருக்காங்க நாம் தமிழர் கட்சி. அதோட பாராட்டுகள். அரசியல் சக்தி வெளிப்பாடு, அடையாள வழிப்படுத்துதல், அதுக்கப்புறம் அமைப்புக்கான ஒரு அறிவிப்பு, தேர்தலுக்கான ஒரு சிக்னல். ஸோ ஆக மொத்தம் 2 பேரை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிறாரு. ஒன்று வந்து திரு ஸ்டாலின் அவர்களும், இன்னொன்று திரு விஜய் அவர்களும். ஆனால் நான் ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக சொல்லிடுறேன் உறவுகளை, இந்த விஷயத்தில் இந்த எலெக்ஷனில் நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் தோழர்கள் வந்து சந்தோஷம் பண்ணுறதுக்காக இந்த வாட்டி இன்னைக்கு 20% ஓட்டு அடிக்கிறோம்ப்பா, இந்த வாட்டி வந்து நம்ம சிஎம் அண்ணன் ஆவரா இருப்பானா என்னால் சொல்ல முடியாதுங்க. நம்ம ப்ராக்டிக்கலாக பேசுவோம். அதாவது அடுத்த 5 ஆண்டுகள், அதாவது இந்த எலெக்ஷன் இல்லாமல் அடுத்த 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளில் நாம் தமிழர் கட்சிக்கான வளர்ச்சியை ஒருவராலும் தடுக்க முடியாது. ஒருவேளை டிவிகே கூட போறேன்னு சொன்னாரு, ஆனா தம்பி தான் என் கூட வரணும்னு அவர் பாயிண்ட்ல நிக்கிறார்ல, தேவையே கிடையாது. நீ வரணும், நீ யார், நீ 20% ஓட்டு கூட வச்சுக்கோ, வேணா நீ என் கூட வா, நான் 8 தான் வச்சிருக்கேன், உனக்கு வேணா என் கூட வா அப்படின்றார்ல. இதுல முக்கியமா வந்து அண்ணன் திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் 2026 இந்த மாநாட்டை ஒரு டேர்னிங் பாயிண்டா, அதாவது திருப்பு முனை நினைவில் வைக்குமா? அரசியல் தொடக்க மேடை. இந்த மாநாடு வந்து ஒரு சாதாரண கூட்டம் இல்லை, இது ஒரு பொலிட்டிக்கல் லான்ச் பேட், அதாவது அரசியல் தேர்தல் தொடக்க மேடை நம்ம சொல்லலாம். இந்த மாநாடு க்ரௌடுக்காக இல்லை, கேமராக்காக இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க 2026 எலெக்ஷனுக்காக. ஒரு கட்சி வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்பாக பெரிய அளவில் தன் சக்தியை, தன் அமைப்பை, தன் நோக்கத்தை எல்லாத்தையும் ஒரே மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுற தருணம் தான் இந்த மாதிரி மாநாடுகள்லாம். 234 வேட்பாளர்கள் ஒரே மேடையில் நிற்பது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ சிம்பாலிசம், ஒரு பிரம்மாண்டமான ஒரு பார்வையை அது காமிச்சது, ஒரு குறியீட்டு மாதிரி. அது க்ரௌட் எக்ஸைட்மெண்ட் மட்டும் இல்லைங்க, அதாவது பார்த்தீங்கன்னா அது எலக்ட்ரோல் இன்டென்ட், அதாவது தேர்தல் நோக்கம்னு சொல்லலாம். ஒரு டிக்ளரேஷன். இங்கே பார்த்தியா, ரைட்டில் பார்த்தியா எவ்வளோ பெண்களை நிப்பாருங்க வேட்பாளராக, லெஃப்டில் பார்த்தியா எவ்வளோ ஆண்கள். இது அனௌன்ஸ்மெண்ட் இல்லை, நான் மறுபடியும் சொல்கிறேன், இது ஒரு டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட்டு. நாங்கள் போட்டிக்கு வரோம் அப்படின்னு சொல்கிறது கிடையாது, நாங்கள் போட்டியை மாற்ற வரோம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். நான் உறுதியாக சொல்கிறேன், எங்களுடைய ரெக்கார்டை நாங்களே பீட் பண்ணுவோம். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் வணக்கம். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக்கின் பொலிட்டிக்கல் டெஸ்க். இங்கே பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப் இல்லை, ஜஸ்ட்டு என்னோட பகுப்பாய்வு, அனாலிசிஸ் அப்படின்றது தான் பகுப்பாய்வு. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு நாம் தமிழர் கட்சி மிக பிரம்மாண்டமாக பண்ணாங்க, அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த மாநாடு 51 ஏக்கரில் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. 51 ஏக்கர் வென்யூ சைஸ் இல்லைங்க, அது ஒரு பொலிட்டிக்கல் கான்ஃபிடென்ட் அளவுன்னு சொல்லணும். நம்ம ஒரு 51 ஏக்கராப்பா 100 ஏக்கராப்பா அப்படின்னு கிடையாது, அது சைஸாக நம்ம பார்க்கக்கூடாது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் கான்ஃபிடென்ஸாக பார்க்கணும், சரிங்களா? ஏன்னா அவ்வளோ இடத்த பிடிச்சா அங்கே அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கணும். அதாவது க்ரௌட் ரேண்டமாக அரேஞ்ச் பண்ணலை, நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனி பிளாக்கு, அதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அதாவது எப்படின்னா ஒவ்வொரு பாக்ஸாக போனாங்கன்னா இங்கே பாரு எல்லா மாவட்டத்திலையுமே எனக்கு ஆட்கள் இருக்காங்க அப்படின்ற காட்டுறது, அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஒரு கட்சிக்கு ஏன் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஐடென்டிட்டியை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறாங்க அப்படின்னா நான் சொன்ன அந்த ரீசன் தான்.
அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனல் டிசிப்ளின் சொல்கிறான், ஒரு அமைப்பு ஒழுங்கு. நம்ம அமைப்பு ஒழுங்கை பற்றி பேசும்போது உண்மையாக சொல்லுங்க, நாம் தமிழர் கட்சிக்கு அந்த அமைப்பு ஒழுங்கு அப்படின்றது அது எந்த ஒரு கருத்து வேறுபாடோ ஒரு விமர்சனமோ நம்ம வைக்கவே முடியாது. ரொம்ப டிசிப்ளின்டாக இருப்பாங்க. எப்படி வந்து பாஜகவில் வந்து ஆர்எஸ்எஸ் கூட்டம்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இல்லை பாஜக கூட்டம்லாம் நம்ம பார்த்தோம்னா ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கும். ஆனஸ்டாக சொல்லணும் அப்படின்னா நாம் தமிழர் தோழர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாது. அதாவது மேலும் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கலாக ஒரு மெசேஜ் நம்ம கூட எடுத்துக்கலாம். அதாவது நாங்கள் வந்து ஸ்டேட் வைடு ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கும், முழு மாநில அளவிலான ஒரு இருப்பு கொண்ட காட்சியாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க, எல்லா டிஸ்ட்ரிக்ட் வைஸும் நாங்கள் உட்கார வச்சுருக்கதை. ஸோ வாலண்டியர்ஸை பொறுத்தளவுக்கு கேஷுவலான ஒரு ஹெல்ப்பர்ஸ் கிடையாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கட்சி தொண்டர்களை வந்து திட்டமிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து பணி நியமனம் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இட் இஸ் நாட் ஈஸி. யாருங்க வருவா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கட்சி நிகழ்ச்சிக்கு போகணும் அப்படின்னாலே பல விஷயங்களை யோசிச்சு போக மாட்டாங்க, சோம்பேறித்தனப்படுவாங்க. இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்ட மாநாடை வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு தன்னார்வம் கொண்டு நாம் தமிழர் கட்சி தோழர்கள்லாம் முன் வருவதில் எந்த ஒரு ஆச்சரியமும் இருக்காது. ஸோ அந்த தொண்டர்கள் அந்த இடத்துல வாலண்டியர்ஸ் எல்லாமே அவங்களோட கட்சி நிர்வாகிகள் அப்படின்றத நான் இங்கே குறிப்பிடுறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளாய்மெண்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா ரிஹர்சல் கிடையாது. ரிஹர்சல் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் தான். அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். எலெக்ஷன் மோடு வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு நம்ம நினச்சிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் இங்கேருந்து பல சூடு பிடிச்சி அப்படியே ஸ்டார்ட் ஆகும். ஒரு பிரம்மாண்டமாக ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான். அதாவது எப்படின்னா இந்த ஸ்டேஜோட அந்த அலங்கரிப்பாக இருக்கட்டும், அந்த பொசிஷனிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஒரு பிரம்மாண்டம் அழகாக. அதில் என்னென்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, அழகாக எப்போவுமே நாம் தமிழர் கட்சி மேடையில் வந்து மதிப்பிற்குரிய அண்ணன் திரு சீமான் மட்டும் தான் இருப்பாங்க. மற்ற கட்சியில் அந்த ஒரு ஹேபிட் கிடையாது. எல்லாரையுமே மேடையில் உட்கார வைப்பாங்க. அதுவே அந்த மேடையை அழகாக காமிக்கும். ஆனால் இது இன்னும் அழகு சேர்த்த ஒரு விஷயம் என்னவென்று கேட்டிங்கன்னா, 234 வேட்பாளர்கள், 50% ஆண்கள், 50% பெண்கள் வேட்பாளரை அழகாக உட்கார வைத்து அந்த இடத்துல ஒரு கண் குளிர்ச்சியான ஒரு காட்சியை ஒரு ஜேர்னலிஸ்ட் பார்வையில் இருந்தோ இல்லை ஒரு பொலிட்டிக்கல் பார்வையில் இருந்தோ அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஸ்டேஜில் பார்க்கும்போது இட் வாஸ் ரியலி அமேசிங். செம அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா 234 தொகுதிகளில் வேட்பாளர் போட முடியுமா, வேட்பாளர் இருக்காங்களா, பண்ணிட முடியுமா அப்படின்னு சில கட்சிகளில் வந்து சில கேள்விகள்லாம் கேட்கும்போது தனியாக நின்னாலும் கெத்தாக அப்படி மேலே நிற்க வச்சு ஒரு அம்சமான ஒரு கண்குளிர்ச்சியான ஒரு வியூவை வந்து கொடுத்துருக்காங்க நாம் தமிழர் கட்சி. அதோட பாராட்டுகள். ஒரு ப்ரெசன்டேஷன் சேஞ்ச் ஆனால் ஒரு இன்டென்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம அதை புரிஞ்சுக்கணும். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க காமிக்கும் போதே இது வந்து ஒரு சாதாரண ஒரு கட்சி கிடையாது. ஒரு கட்டமைப்பு எல்லாத்துலேயுமே ஒரு பலம் கண்டு எதையும் எதிர்கொள்ள தயாராக நிற்கும் ஒரு கட்சியாக வந்து நம்ம பார்க்கணும். ஒரு கட்சி வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு நிலையிலிருந்து தேர்தல் நிலைக்கு மாறும்போது இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன்லாம் வந்து நம்மளுக்கு கண்ணில் தெரியும். ஓகே, இதுக்கப்புறம் வந்து அவங்க தேர்தல் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும். ஸோ அதுதான் நாங்கள் பார்க்க முடியுது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா they are ready for the electoral phase அப்படின்னு நான் சொல்ல முடியும். அதாவது இந்த மாநாடு ஒரு அரசியல் சக்தி வெளிப்பாடு, அடையாள வழிப்படுத்துதல், அதுக்கப்புறம் அமைப்புக்கான ஒரு அறிவிப்பு, தேர்தலுக்கான ஒரு சிக்னல். நான் சொன்ன எல்லாத்தையுமே உங்களுக்கு ஈஸியாக சொல்லியிருக்க புரியும்னு நினைக்கிறேன். எதுலேயுமே அவங்க குறைவாக இல்லைன்றதை வந்து நம்ம பார்த்தாலே தெரியும். ஆனால் ஒன்றுங்க, க்ரௌடு வந்து கேமராவில் தெரியும், ஆனால் ரிசல்ட் அப்படின்றது எப்பவுமே இவிஎம் மிஷினில் தான் தெரியும். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. அதில் என் பாயிண்ட்டை நான் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறேன். அண்ணன் சீமான் அவருடைய ஐடியாலஜி வந்து நிச்சயமாக சேஞ்ச் ஆகலை. ஆனால் பொலிட்டிக்கல் ஒரு பேக்கேஜிங் வந்து பயங்கரமாக இவால்வ் ஆகிருக்கிறதா நான் வந்து பார்க்குறேன். ஒரு மாதிரி வந்து ஒரு இமோஷ்னல் ட்ரைவ் ஃபேஸில் இருந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ட்ரைவ் ஃபேஸுக்கு வந்து இப்போ கம்ப்ளீட்டாக எலெக்ஷனுக்காக தயாராகிட்டாங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு இமோஷ்னலாக நம்ம பேசி அதையே திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதையை சொல்லுவார் அண்ணன், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுலேருந்து வந்து பார்த்தா அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறாங்க, வேட்பாளர் அடிக்க வச்சு அடுத்த ஃபேஸ்க்கு அவங்க மூவ் ஆகிறாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அதே போல் பிரம்மாண்ட கூட்டம்னு சொன்ன ஆக மொத்தம் ஒரு 5 லட்சம் பேர் எனக்கு தெரிஞ்சு இருப்பாங்க நான் நம்புகிறேன். அதே மாதிரி எப்பவும் போல் நம்ம அண்ணன் சீமான் அவர்கள்
ரெண்டு விஷயத்தை இங்கே சொல்கிறாரு. ஒன்று வந்து பணமா இல்லை தமிழ் இனமா அப்படின்னு ஒரு கம்பேரிசன் வைக்கிறாரு. எது ஜெயிக்க போகுதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி திரை கவர்ச்சியா இல்லை இந்த இனத்தோட எழுச்சியா அப்படின்னு பார்த்துடலாம்னு சொல்கிறாரு. ஸோ ஆக மொத்தம் ரெண்டு பேரும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிறாரு. ஒன்று வந்து திரு ஸ்டாலின் அவர்களும், இன்னொன்று திரு விஜய் அவர்களும். ரெண்டு கட்சியுமே வந்து திமுக அண்ட் டிவிக்கு ரெண்டும் ஃபோக்கஸ் பண்ணி தான் பேசுகிறாங்க. ஆனால் நான் என்ன எதிர்பார்த்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல டேரெக்டாக டிஎம்கே பற்றி மட்டும் தான் பேசினா ஆளும் கட்சியை பற்றி தான் வேணும். அவங்க ஆள்றாங்க இல்லையா, அவங்கள பற்றி தான் பேசியிருக்கணும். இந்த இடத்துல டிவிகேக்கு அதிகமாக ஃபோக்கஸ் இருந்த மாதிரி தெரிஞ்சதுன்னு கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க. நிறைய வீடியோஸ் வந்து நம்ம யூடியூப்பில் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு கமெண்ட் இருந்தது. பட் ஆப்வியஸ்லி ஆமாம் இல்லையா, ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய டிவிக்கே ஒரு நல்ல ஓட் பேங்க் வாங்கும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அந்த ஓட்டு வந்து நாம் தமிழர் கட்சியோட ஓட்டு போயிடுமோ அப்படின்ற ஒரு தாட்டுக்காக கூட அதை ஹோல்ட் பண்ணுறதுக்காக நம்ம அண்ணன் வந்து ஞாபகப்படுத்துகிறோம். ஏன்னா ஆனஸ்டாக சொல்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் வெளிப்படையாக இப்போ அண்ணன் சீமானவர்களோ இல்லை சாட்டை திருமணவர்களோ சொல்ல மாட்டாங்க, ஆமாப்பா நான் ரிட்டன்ஷன் பண்ணுறது தான் என்ன அடிக்கிறோம் டிவிக்கேவை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, ஓகேவா. ஆனால் கட்டாயம் அவங்க அடுத்தது பேசி தான் ஆகணும். ஏன்னா உண்மையாகவே ஒரு டஃப்பான ஒரு ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா என்டிகேக்கு இருக்குது டிவிகேனால. அதில் மாற்று கருத்தை இல்லைனால திரு அண்ணன் சீமானவர்கள் அதை பதிவு பண்ண ஸ்டேட்மெண்ட்டு நான் ஓகேவா தான் பார்க்குறேன். பிகாஸ் தே ஹேவ் டு ரீடைன் தி ஓட். அவங்களோட ஓட் பர்சன்டேஜை அவங்க ரீடைன் பண்ணணும், அதுக்கு மேலே அவங்க ஓட்டு வாங்கணும். ஆனால் நான் ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக சொல்லிடுறேன் உறவுகளை, இந்த விஷயத்தில் இந்த எலெக்ஷனில் நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களோட தோழர்கள் வந்து சந்தோஷம் பண்ணுறதுக்காக இந்த வாட்டி இன்னைக்கு 20% ஓட்டு அடிக்கிறோம்ப்பா, இந்த வாட்டி வந்து நம்ம சிஎம் அண்ணன் ஆவரா இருப்பானா என்னால் சொல்ல முடியாதுங்க. நம்ம ப்ராக்டிக்கலாக பேசுவோம். அதாவது இந்த வாட்டி நாம் தமிழர் கட்சி அந்த ஓட்டை ரீட்டைன் பண்ணாலும் இல்லை அந்த ஓட்டை தாண்டி அவங்க வந்து மேலே போனாலும் அந்த கட்சியை எப்பேற்பட்ட சக்தி வந்தாலும் ஒருவராலும் தொட முடியாதுன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது தோழர்களே. அதை நான் உண்மையாகவே சொல்லிடுறேன். இது நான் சீமானவர்களுடைய தோழர்களுக்காக சொல்கிறேன். இதில் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு விஜய் அவர்கள் மேலே ஒரு இவ்வளோ பெரிய ஒரு திரை பிரபலம், அவருக்கு ஒரு பெரிய க்ரௌடு இருக்குது, ஒரு இளைஞர் பட்டாளம் இருக்குது. ஈஸியாக 20% மேலே வந்து பார்த்தீங்கன்னா வாங்குவாங்கன்னு எல்லா இடத்தையுமே சொல்கிறாங்க. எதிர்கட்சியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லாம் ஓகே, பல்வேறு விஷயம். இட் இஸ் நாட் ஈஸி ஃபைட். அது ஒரு சாதாரண ஒரு ஃபைட் கிடையாது இல்லையா. அவங்க கூட நம்ம சேர்ந்து போட்டி போடுறது, இவ்வளோ ஒரு காம்படிட்டர் திரும்ப உள்ளே வந்ததுக்கப்புறமும் ஒன்றுமே குறையலப்பா, அதாவது அப்படியே நின்றுச்சுப்பா அப்படின்னா சூப்பர். அதை விட தாண்டி ஓட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னா வேற லெவல். அடுத்த 5 ஆண்டுகள், அதாவது இந்த எலெக்ஷன் இல்லாமல் அடுத்த 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளில் நாம் தமிழர் கட்சியான வளர்ச்சியை ஒருவராலும் தடுக்க முடியாது. ஒருவேளை நான் சொன்ன விஷயம் நடந்துட்டா உள்ளபடியே அதாவது உள்ளபடியே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஜேர்னலிஸ்ட் பார்வையிலேருந்து நீண்ட அரசியல் அனுபவம், எவ்வளவோ விஷயங்களை எவ்வளவோ போராட்டங்களை தாண்டி அவருக்குன்னு ஒரு உணர்வு பூர்வமான ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டு அப்படியே பல எதிர்ப்புகளை தாண்டி வந்து அண்ணன் அவர்கள் அப்படியே கொண்டு வராங்க. நாங்களும் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இவ்வளோ வருஷமாக அவர் வந்து தமிழர்களுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் அவர் குரல் வந்து வெளியில் மட்டும் கிடையாது, சட்டசபையிலையும் ஒலிக்க உண்மையாகவே நாங்களும் ஆசைப்படுறோம். அவர் ஜெயிச்சு போனால் நாங்களும் ஆசைப்படுறோம். ஒன்று மட்டும் அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் அவுட் ஆஃப் எவ்ரி திங், அதாவது தனித்து போட்டி அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்கிறேன் உறவுகளே தோழர்களே, வாய்ப்பே கிடையாது. அதாவது எதுவாக வேணா இருக்கட்டும், அவர் பல பேர் பல விமர்சனம் வைக்கிறாங்க, அதுதான்ப்பா பிஸ்னஸாக வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் அந்த அர்த்தம் போக வேணாம். எதுவாக இருந்தாலும் அவரோட கொள்கையில் அவங்க நிற்கிறாங்களா, பாராட்டுகள் வாழ்த்துக்கள். யார் வந்தாலும் சரி ஓகேவா, நான் தனிச்சு நிற்கிறேன். இதுக்கு முன்னாடி அவர் டிவிக்கே கூட நான் போகிறேன்னு சொன்னேன், ஓகே டிவிக்கே கூட அவர் போகிறேன்னு சொன்னார். ஆனால் தம்பி தான் என் கூட வரணும்னு அவர் பாயிண்டில் நிற்கிறார்ல. இப்போ அவர் ஓட்டை தக்க வைக்கணும் அப்படின்னா அவர் ஒரு படி கீழே இறங்கி போயிட்டு சரிப்பா நான் 2 வருஷம் சிஎம், நீ 2 வருஷம் சிஎம், நான் டெப்டி சிஎம், அவர் இறங்கி போயிருக்கலாம்ல. தேவையே கிடையாது. நீ வரணும், நீ 20% ஓட்டு கூட வச்சுக்கோ, வேணா நீ என் கூட வா, நான் 8 தான் வச்சுருக்கேன், உனக்கு வேணா என் கூட வா அப்படின்றார்ல. வாழ்த்துக்கள், பாராட்டணும் உறவுகளே. ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இது நான் வந்து சொல்லிடுறேன், சில ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராமில் சில வீடியோஸ்லாம் பார்க்குறேன், சேர்லாம் காலியாக இருக்குது. உண்மையாக சொல்லணும், அதாவது மாநாடு வெற்றிகரமான மாநாடு, பயங்கரமான கூட்டம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாம் தமிழர் கட்சி தோழர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். 2026 தேர்தலில் நான் சொன்ன 2 விஷயமும் நடக்கணும், அதுக்கான வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இதில் முக்கியமாக வந்து அண்ணன் திரு சாட்டை திருமணம் அவர்கள் உண்மையாக பாராட்டுங்க. ஏன்னா இந்த மாநாட்டுக்கான முழு உழைப்பையும் அவர் போட்டிருக்காரு. சும்மா கேமராவில் பார்க்கும்போது தகன்னு மின்னுவாப்புல, ஓகேவா, ஒரே கட்டகரன்னு ஆகிட்டாப்புல மாநாடு வேலையில்.
அவருக்கும் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் சார்பாக என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையாக பார்க்கும்போது சந்தோஷமாக ஒரு பிரம்மாண்ட கூட்டம் சந்தோஷமாக இருந்தது. 2026 இந்த மாநாட்டை ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக, அதாவது திருப்பு முனை நினைவில் வைக்குமா, இல்லை இது ஒரு லவுடு ராலி மெமரியாக வந்து இருக்குமா அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர்ஸ் வந்து நான் முதலே சொன்ன மாதிரி ஓட்டர்ஸ் கிட்ட தான் இருக்குது. அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உறவுகளே அதே மாதிரி ஒரு சின்ன வேண்டுகோள், யார் இந்த வீடியோ கடைசி வரைக்கும், அதாவது இப்போ வரைக்கும் பார்த்துருக்கீங்களோ மறக்காமல் நீங்கள் எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். எப்பவும் போல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுறேங்க. ஆனால் ஒரு ஹார்ட் மட்டும் அந்த கமெண்ட்டில் போட்டிருக்கேன். ஸோ தட் எனக்கு அது புரியும், என்னோட உறவுகள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருக்காங்க அப்படின்றது. இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.